நவம்பர் மாதம் 27, 28 நாட்களில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலையே நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் அங்குள்ள நிலைமை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பல்கலைக்கழக மாணவர் சக்தியை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்முக்காக தொடர்பு கொண்டோம். வணக்கம் சக்தி. வணக்கம். அண்மை காலமாக பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதல்களும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா, என்ன நிகழ்ந்தது என்று? தமிழ் தேசிய மாவீரர் நாள் 2009 ஆண்டுக்கு பின்னர் இந்த முறை வடகிழக்கு பகுதியிலே பெரும் எழுச்சியுடன் நடந்திருந்தது. அந்த வகையில பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த நிகழ்வை முன்னெடுத்திருந்த வேளையில ஸ்ரீலங்கா புலனாய்வு ஸ்ரீலங்கா படுகொலை இராணுவமும் இந்த பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி வளைத்து பெண்கள் விடுதிகளிலும் ஆண்கள் விடுதியிலும் சென்று மாணவிகளை தாக்கி அந்த அராஜகத்தை புரிஞ்சிருந்தது. அந்த நேரத்திலும் அவர்கள் தங்கள் உணர்வுள்ள மாணவர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர். இராணுவத்தினுடைய அத்துமீறிய அந்த அராஜகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுநாள் 28ஆம் தேதி ஜனநாயக ரீதியில ஒரு அமைதியான போராட்டம் ஒன்றை நடத்திய வேளையில ஸ்ரீலங்கா இராணுவமும் போலீஸும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் அந்த மாணவர்களுக்கு காட்டும் அடித்தனமான தாக்குதலை 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதார். பெண் மாணவி உட்பட 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் தொடர்ச்சியாக 29ஆம் தேதி நள்ளிரவு முதல் 4 மாணவர்களை கைது செய்த ஸ்ரீலங்கா போலீஸ் உடனடியாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வவுனியாவில் கொண்டு சென்று அவர்களை விசாரணை செய்ததாக கூறி தடுப்பில் வைத்திருந்தார். தொடர்ச்சியாக பல மாணவர்களுடைய பெயர் விவரங்களை பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கொடுத்து அவர்களை சரணடையுமாறு வற்புறுத்தியிருந்த வேளையிலும், ஆனால் நிர்வாகம் அதுல ஒரு மாணவர்களுக்கு சாதகமாக மாணவர்களை பாதுகாப்பதற்கு இந்த நடவடிக்கையை பின்னடித்திருந்தது. அதிலே மாணவர்கள் மத்தியிலும் தமிழ் சமூகத்தின் மத்தியிலும் நிர்வாகத்தின் மீதும் ஒரு சந்தேகம் இருந்தது. நான் இந்த மாணவர்களை காட்டி கொடுக்கின்ற வேலையினை இந்த நிர்வாகமும் அதுக்கு துணை போயிருந்தேன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக வந்த அந்த மாணவர்கள் கைது வீட்டை தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்து இன்று நேற்று முன்தினம் 7 மாணவர்களை விடுதலை செய்திருந்தது. மேலும் 4 மாணவர்கள் தடுப்பில் வைத்திருக்கின்றார்கள். அந்த மாணவர்களை தற்போது கிடைத்த பிந்திய செய்தியின்படி வெளிக்கந்தைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப் போவதாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் இன்னும் பல்கலைக்கழக சமூகம் சுமூகமான நிலையில் வரவில்லை. அதோடு இந்த யாழ்ப்பாண பிரதேசமும் வடகிழக்கு பகுதியும் ஒரு அசமந்த போக்கிலே, ஒரு அசாதாரண சூழ்நிலையே, ஒரு அச்சம் நிறைந்த சூழ்நிலையை தான் தொடர்ந்தும் இந்த நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. நடந்த நிகழ்வுகள் மாணவர் மத்தியில் பாரிய அச்சத்தை தோற்றுவிப்பதாக சொல்லலாமா? நிச்சயமாக மாணவர் மத்தியிலே அச்ச உணர்வு இருக்கின்றது. அந்த அச்ச உணர்வு என்றது உண்மையிலே மாணவர்களுடைய அந்த மாவீரர் நாள் என்ற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி அந்த நிகழ்வின் மையப்படுத்தி தான் இந்த சம்பவங்கள் நடந்தது. இந்த சம்பவத்தின் பிறகு இராணுவம் மாணவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல், கொலை செய்கின்ற ஒரு அந்த தாக்குதலும் சரி, அவர்கள் மீது நடத்துகின்ற தொலைபேசியினுடன் அச்சுறுத்தல் எல்லாமே மாணவர்களை கொலை செய்கின்ற அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலாம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்று வரைக்கும் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு மட்டுமல்ல, சாதாரணமாக உயிர் வாழ்வதற்கு கூட ஒரு சூழ்நிலை இந்த தாயகத்து வடகிழக்கில் இல்லை. அந்த ஒரு நிலையில் தான் இன்று மாணவர்கள் அச்ச பீதியுடன் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை கைது செய்யப்பட்ட மாணவர்கள் உள ரீதியாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விடுவிக்கப்பட்ட மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது இப்போது? விடுவிக்கப்பட்ட மாணவர்கள் பெரிய அளவில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக யாருடனும் பேசுவதற்கோ அல்லது யாருடன் தொடர்பு கொள்வதற்கோ அவர்கள் விரும்பவில்லை. சக மாணவர்களோடு கூட அவர்கள் தொடர்புகளை வைத்துக் கொள்கின்றார்கள். அது இராணுவம் அவர்களை அச்சுறுத்தி இருக்கலாம் என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அவர்களுடைய நேரடியாக சந்திக்கின்ற நிலை எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை. அதனால நான் அவருடைய நேரடியான அவருடைய மனநிலையை என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன் அவர்கள் வெளியில பேச முடியாத அளவுக்கு தான் உள பிரச்சனையா இருக்கின்றனர். இந்த விடயத்தில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களின் ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது? என்றுமில்லாதவாறு இம்முறை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இந்த மாணவர் விடுதலை தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று மாணவர்கள் தாக்கப்பட்ட பின்னர், கைது செய்யப்பட்ட பின்னர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஒரு அமைதியான போராட்டத்தினை பல்கலைக்கழக வளாகத்துக்கு நடத்தி அன்றைய தினமே ஒரு
தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தார்கள். எதிர்வரும் காலங்களில் தமிழீழ மாவீரத்தின நாளையும் முள்ளிவாய்க்கால் பேரவல நிகழ்வுகளையும் தனி வெறுமனே மாணவர்கள் மட்டும் முன்னெடுத்து செல்வதற்கு அப்பால் தொடர்ந்து மாணவர்களுடன் இணைந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் அந்த அத்தகைய நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு இது பெரிய ஒரு ஆன்ம திருப்தியை பெரிய பக்கபலமாகவும் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இதுவரை வரலாற்றிலே மாணவர்கள் மட்டும்தான் பொங்கு தமிழாக இருக்கட்டும், ஏனைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், பெரிய அளவில் ஒரு சில விரிவுரையாளருடைய மறைமுக ஆதரவு இருந்தாலும் வெளிப்படையாக இதுவரை எந்த ஒரு ஆசிரியர் சங்கமும் இத்தகைய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை. ஆனால் இந்த முறை எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானமானது உற்சாகத்தையும் திருப்தியையும் எங்களுக்கு தருகின்றது. ஆனால் இதிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆசிரியர் விரிவுரையாளர்கள் மாணவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற வேளையில் நிர்வாகம், அதிலே நான் வெளிப்படையாக சொல்வதென்று சொன்னால் துணைவேந்தர் உட்பட நிர்வாகம் இந்த மாணவர்களுடைய நலனில் அக்கறையின்றி தான் அவர்கள் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களை இராணுவம், அந்த பல்கலைக்கழகத்துக்குள் இராணுவம் உள்நுழைவதற்கு அனுமதி கொடுத்ததும் இந்த நிர்வாகம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். என்று சொன்னால் இவர்களுக்கு அனுமதி இல்லாமல் யாரும் அங்கே நுழைந்து விட முடியாது. இன்று இராணுவத்தினுடைய நிபந்தனையின் கீழே தான் இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் தொடர்ந்து மாணவர்களுடைய விடுதலைக்காக குரல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில் கூட விஞ்ஞான பீட ஆசிரியர் சங்கம் தொடர்ந்து இந்த மாணவர்களுடைய விடுதலைக்காக 2-3 நாள் தினங்களுக்கு முன்னர் ஒரு அமைதியான போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் இதில் உறுதியாக இருக்கின்றார்கள். இராணுவத்தினர் உரிய அனுமதி பெற்றுத்தான் பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைந்தார்கள் என்று சொல்லுகின்றீர்களா, அல்லது அத்துமீறி நுழைந்தார்களா? அனுமதி பெற்றார்கள் என்று சொல்லி உரிய முறையில் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. ஆனால் அத்துமீறியதாகத்தான் அவருடைய உள்நுழைவு இருந்தது, விடுதிகளிலும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளும். ஆனால் மறைமுகமாக இந்த நிர்வாகம் இராணுவத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், வளாகத்திற்குள் மாவீரர் நாள் நடத்தப்படுகின்றது என்று எவ்வாறு இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளியாட்களை பெரிய நுழைவது, இராணுவம் நுழைவது சாதாரணமாக இராணுவத்தினர் நுழைந்து விட முடியாது. அவ்வாறு இருக்க இந்த நிகழ்வுகள் அமைதியான முறையில் அரங்கத்துக்குள்ளே தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு பிரத்யேகமான இடங்களில் தான் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை மாணவர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். இந்த விடயம் எவ்வாறு இராணுவத்திற்கு தெரிந்தது? இந்த இராணுவம் வரவழைத்தது மறைமுகமாக இந்த நிர்வாகம் தான் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். அதேவேளை இனிவரும் காலங்களில் உரிய அனுமதி பெற்றுத்தான் இந்த விடுதிகளுக்குள் அல்லது பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இராணுவத்தினர் உள்ளே வருவார்கள் அல்லது காவல்துறையினர் உள்ளே வருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதை மாணவ சமூகத்திலிருந்து நீங்கள் நம்புகின்றீர்களா? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அனுமதி பெற்றோ அனுமதி இன்றியோ வளாகத்திற்குள் இராணுவத்திற்கு என்ன வேலை என்றுதான் நான் இங்கே கேட்கின்றேன். இராணுவத்திற்கு இங்கே எந்த ஒரு தேவையும் பல்கலைக்கழக வளாகத்துக்கு நுழைய வேண்டிய வர வேண்டிய தேவை இல்லை. இங்கே உலகத்தினையும் மக்களையும் ஏமாற்றுவதற்காகத்தான் இத்தகைய ஒரு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக நானும் பத்திரிகைகளில் அறிந்திருக்கின்றேன். ஆனால் இங்கே அனுமதி பெற்று இராணுவத்தினர் வர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் அவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு அப்பால் இராணுவத்தினர் இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளியாட்கள் யாரும், அதாவது குறிப்பாக அரசியல்வாதிகள் யாரும் உள்நுழைவதற்கு கூடாது என்று தடை விதித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம். இந்த விஷயத்துக்கு நிர்வாகம் பூரண சம்மதம் தெரிவித்திருக்கின்றது. அரசியல்வாதிகள் யாரும் எந்த காரணம் கொண்டும் வளாகத்திற்குள் அனுமதிக்க கூடாது. இந்த நிர்வாகம் அரசியல்வாதிகளை தடுத்து நிறுத்துகின்ற இந்த நிர்வாகம் ஏன் இராணுவத்தினை தடுத்து நிறுத்த முடியாது என்று நான் கேட்கின்றேன். புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் இருந்து கூட மாணவர்கள், இளையவர்கள் பல்வேறு கவன ஈர்ப்பு நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆதரவாக பிரித்தானியாவில், இங்கு கனடாவில் டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் அமெரிக்க துணை தூதரகம் முன்பாக டொரண்டோ நகரத்தில் ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்ந்தது. புலம்பெயர் தமிழ் மாணவர் சமூகத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? புலம்பெயர் மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, புலம்பெயர் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள நாம் விரும்புகின்றோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாணவர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும். இந்த மாணவர்களுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, என்னுடைய இன விடுதலைக்காகவும் தொடர்ந்து
குரல் கொடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த சூழ்நிலையும் புலம்பெயர்வாழ் தமிழர்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த அவர்களின் கடமையினை அவர் சரியாக நிறைவு செய்வார்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை நான் இன்னொரு விடயத்தினையும் இங்கே குறிக்கொள்ள விரும்புகின்றேன். ராணுவ ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்த மாணவர்கள் இந்த சிறை சென்றிருக்கின்றார்கள். இந்த நமது தாயகத்திலே பெரிய சூழ்நிலை உருவாகியிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய தலைவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்கின்ற சில அரசியல்வாதிகள் ராணுவ வெளியேற்றம் இந்த தாயகத்தில் இருந்து தேவையில்லை, ராணுவம் இருப்பது நமக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்லி ஒரு பக்கம் கூறிக்கொண்டு அரசியல் நடத்துகின்ற இந்த அரசியல் தலைவர்களையும் இந்த நமது தாயக மக்கள் நிராகரிப்பதற்கு அவர்களுக்குரிய தெளிவான சிந்தனையை புலம்பெயர் மக்களிடத்திலிருந்து வழங்க வேண்டும் என்று சொல்லியும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஈழத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் சிலர் விடுவிக்கப்படாத சூழ்நிலையில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்து அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட சக்திக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் நன்றி.